எங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு முன்னாடி உங்க சட்டத்தால ஒன்னும் செய்ய முடியாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, என்ன பண்ணுவீங்க? வெற்றி, என்ன பிரச்சனை? நீங்க ஈஸ்வரமூர்த்தி சார் பையன் தானே? ஆமா. நீங்க இங்க எப்படி? அது இருக்கட்டும், நீங்க ஏதோ ரொம்ப சத்தமா பேசின மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்ல சார், சும்மா. டார்லிங், கிளம்பலாமா? ம். அத்தை, தெரிஞ்சவங்க தான், 2 வார்த்தை பேசிட்டு வந்தேன். தம்பி, அது இவ்வளோ போ. பணம் கொடுத்துட்டுமா? வேண்டாம். வேண்டாம் முருகா, போதும். லாஸ்ட். என்ன இது? டேப்லெட்டா? முருகா, எனக்கு டேப்லெட் வேண்டாம். வேண்டாம். நான் வீட்டுக்கு போய் தூங்கணுமா? வேண்டாம் வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். வேலைய முடிச்சிட்டு அப்புறம் போறேன். மா, நீ உட்காருமா. இருக்கட்டும்மா. நான் இங்க காலை வச்சு தூங்கணுமா? வேண்டாம் வேண்டாம், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். என்னம்மா, அவர் சொல்றாருல, படுத்துக்கோமா. ஆஸ்பத்திரிக்கும் வர மாட்டேங்கிற, வீட்டுக்கும் போக மாட்டேங்கிற. படுத்து கொஞ்சம் தூங்கவாவது செய்யுமா. அப்பதான் சாப்பிட்ட மாத்திரை அதோட வேலையை செய்யும். தூங்கு. சரிம்மா. ஹலோ ஹலோ, இருங்க இருங்க. மேடம், நீங்க முன்னாடி போங்க. அது
சார் கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சார் எனக்கு நல்லா தெரியும். நீங்க போங்க மேடம், பயப்படாதீங்க, தைரியமா போங்க. ஒரே ஒரு நிமிஷம் மேடம். என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. இல்ல, உள்ள ஏதோ டெரரா பேசின மாதிரி இருந்துச்சு. அது எங்க வீட்டு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்க வந்தோம். தட்ஸ் இட். இங்க பாரு, நீ யாரா வேணா இரு. உன்கிட்ட பண பலம், அதிகார பலம், ஆள் பலம்னு என்ன வேணா இருக்கட்டும். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏய், இது என் ஃபேமிலி. எனக்கு ரொம்ப உரிமையான ஃபேமிலி. இங்க வரும்போது மரியாதையா வரணும், மரியாதையா பேசணும், மரியாதையா போகணும். புரியுதா? அதை விட்டுட்டு காதை சொரிஞ்சுக்கிட்டு கண்ணிங்கா பாக்குறத, மிரட்டுறது, சவுண்டு கொடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வெய்யேன், இந்த வெற்றியை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்க வேண்டியது வரும். புரியுதா? ஜெகன், வா, டைம் ஆகுது, போலாமா? மேம், அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓ, உன் பொண்டாட்டி கூப்பிடுறாங்கல்ல, ஓ. என்னையே மிரட்டுறியா? உன்னை பார்த்துக்கிறேன்டா. துளசி, அவங்கள பத்தி தான் நமக்கு தெரியும்ல. இதுக்கு இப்ப நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க? இல்ல அண்ணி, அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அதை எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க வந்து தியாவை உரிமை கொண்டாடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே இவ மேல அவங்களுக்கு பாசம் இருந்து அவங்க கேட்டா கூட பரவாயில்ல. ஆனா இவளை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஒருவேளை சாப்பாடுக்கு இந்த பச்சை குழந்தைய எவ்வளவு வேலை வாங்கியிருக்காங்க. வீட்டுல பாத்திரம் கழுவுறதுல இருந்து துணி துவைக்கிறது, வீடு கழுவுற வரைக்கும் கால் முடியாத குழந்தைன்னு கூட பார்க்காம வேலை வாங்கியிருக்காங்க. இப்ப என்னமோ ரொம்ப ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோபம் வந்தாலும் உள்ளுக்குள்ள அவ்வளவு வேதனையா இருக்கா. நீ விடு துளசி, அவங்க கேட்டா நம்ம தியாவை கொடுத்துருவோமா என்ன? இல்ல தியா தான் அவங்க கூட போயிருவாளா? யாரு நம்ம மேல பாசமா இருக்காங்கன்னு தியாக்கு நல்லா தெரியும். அரண்மனை மாதிரி வீடு இருந்தாலும் அவ இங்கேதான் இருக்கணும்னு ஆசைப்படுறா. அவளுக்கு தாய் நீதான். அவ உன்னதான் அம்மாவை பார்த்துட்டு இருக்கா. அம்மா, நான் அவங்க கூட போகவே மாட்டேன். நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். நானும் குட்டி உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நீ ஏன் பொண்ணு, ஏன் பொண்ணு நீ.
ஒரு அர்ச்சனை ஒண்ணு கொடுங்கம்மா. அர்ச்சனை தட்டு ஒண்ணு கொடுங்க. மனசுல பெரிய ஓனர்னு நினப்பு. அப்படி இப்படின்னு கடைசியா வியாபாரம் பண்ற அளவுக்கு வந்துட்டானா? இரு, நான் வந்து வச்சுக்கிறேன். அக்கா அக்கா, என்ன இது கெட்ட பழக்கம்? பட்ட பகலே சேர் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்க. அக்கா அக்கா, எதுக்கு அக்கா ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க? என்ன காய்ச்சலா? அக்கா அக்கா, ஏமா என்கிட்ட சொல்லவே இல்லை? உன்னை பார்த்தேன், நீ இங்க இல்லவே இல்ல. அப்புறம் முருகனே எல்லா உதவியையும் பண்ணிட்டான். நான் என்ன ஓடியா போயிட்டேன்? யார்கிட்டயாவது சொல்லி விட்டுருந்தா வந்திருப்பேன்ல. பக்கத்துல தான் ஒரு வேலையா போயிருந்தேன். டேய், என்னடா சத்தம் போட்டுட்டே இருக்க? தம்பி தம்பி சொல்லலாம் பொய் தானக்கா. உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் உதவி பண்ண மாட்டேனா? புதுசா உறவை கண்டுட்டீங்களோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, உன்னை தேட முடியல. சரி சரி, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? அத பத்தி முருகன் சொல்லிட்டான்ல. ஆட்டோவா? வேணாம் வேணாம், நான் எங்கேயும் போல. நீ போய் உன் கடையில வியாபாரத்தை பாரு, இல்லனா உன் முதலாளி உன்னை துரத்தி விட்டு போறாரு. ஆமா ஓ, ஏய், அத அக்கா சொல்லிட்டாங்கல்ல. கிளம்பு 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 தம்பி. அக்கா நீ படுத்து தூங்குக்கா, நான் கடையை பாத்துக்கிறேன். டேய், நீ பாத்துக்கிறியா? ஆமா. சின்ன பையன் வியாபாரம் பண்றான்னு 4 பேரை ஏமாத்திட்டு போறதுக்கா? ஐயோ முருகா, வேண்டாம். என்னக்கா அவன் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்றியா? ஏய், ஆமாக்கா, இப்ப வந்துட்டு போனவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னக்கா சம்பந்தம்? அதுவா, மோனிகாவோட அண்ணன் ஸ்ரீகாந்த் இருக்காருல்ல, அவரை தான் துளசிக்கு பேசி வச்சிருந்தாங்க. அவரு கல்யாணத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. அப்புறம் அவரு குழந்தை தியா பாப்பா இருக்கால்ல, அவ துளசி கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிட்டா. அதனாலதான் பிரச்சனையே. குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்தால துளசி போராட்டத்தையே நடத்திருக்காங்க. அந்த விஷயத்துல துளசி மாதிரி யாருமே இருக்க முடியாது. அவங்க பேருக்கு எழுதி வச்ச எல்லா சொத்தையுமே தியா பாப்பாவுக்காக விட்டு கொடுத்துட்டாங்க. என்னதான் தான் வயித்துல பிறக்கலனாலும் தியாவ அவங்க சொந்த குழந்தையாதான் நினைக்கிறாங்க. அதான் அவங்க லைஃப்ல வர எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். துளசியும் அந்த குழந்தையும் ரொம்ப பாவம் வெற்றி. ஆனா அவங்க 2 பேரும் வந்துட்டு போனாங்கல்ல, சாதாரணமான ஆளுங்களே இல்ல, சரியான ஃப்ராடுங்க. கொஞ்ச நஞ்ச ஃப்ராட் இல்ல, ரொம்ப ஃப்ராடு. அந்த குழந்தைய எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க தெரியுமா? அக்கா, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாங்க. இரு, நான் எடுத்துட்டு வரேன். மனுஷங்க மயங்கிறதே இந்த பணத்துக்கும் சொத்துக்கும் தான். ஆனா துளசி கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்து வளர்ந்தும்
வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்சும் அவ்வளோ பணத்தையும் சொத்தையும் பாசத்துக்காக வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. தான் வாழ்க்கையவே அந்த குழந்தைக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. துளசி, நான் வாழ்க்கையில பண்ண ஒரே நல்ல விஷயம் உன்னை லவ் பண்ணதுதான். உனக்கும் தியாவுக்கும் நான் நல்ல பாதுகாப்பா இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல கணவனா நான் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு விஷயமா உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கும் போதெல்லாம் உன் மேல இருக்க காதலும் மரியாதையும் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. லவ் யூ துளசி. நான் வேண்டான்னு சொன்னேன்ல. அம்மா பாருமா, நான் வேண்டான்னு சொல்லியும் முருகன் போய் ஆட்டோவை கூட்டிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்றான். சரி வாமா போலாம். அம்மா வேண்டாமா. முருக உன்னை வீட்டுக்கு அனுப்பாம விடமாட்டா ரேவதி. வாமா போலாம். முருகா, நீ பத்திரமா பாத்துக்குவல்ல? டே மணி, நீ கூட துணைக்கு இருடா. வாமா. இதெல்லாம் கால கொடுமை. அம்மா ரேவதி, அதுக்குதான் சொல்றது, வீட்டுக்கு ஒரு ஆம்பளை தேவைன்னு. உனக்கும் கல்யாணமாகி உன் புருஷன் கூட இருந்திருந்தா இந்த நேரத்துல உனக்கு துணையா இருந்திருக்கும்ல. ஐயோ அம்மா, எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே பேச்சுதானா? விடுமா, என்னால முடியல. இத்தனை வருஷமா ஒரு தூண் மாதிரி இந்த கடையில நின்னுகிட்டு இருந்தேன். நேத்து வந்தவன் இவன். இவனுக்கு நான் அசிஸ்டண்டா? முருகா, கடைய பத்திரமா பாத்துக்குவல்ல? என்னப்பா? சரிப்பா, பாத்து போறோம்பா. அவன் வரட்டும். இன்னைக்கு நானா அவனானு பாத்துறேன். எங்கடா அவன்? ஏய் டேய் முருகா, இங்க பாரு. இருந்த வர உன்ன இங்க பாரு, நான் இங்க இருக்கேன். நீ போய் உன் கடைய பாரு. முதலாளி வந்தா திட்ட போறாரு. நான் இந்த கடைய பாத்துக்கிறேன். கத்தி கத்தி வாய வத்தி போச்சு. பாத்துக்கிறேன். ஏய் நீ போ, நீ போ. அங்கதான் உனக்கு வேலை இருக்குல்ல, போ. நான் பாத்துக்கிறேன், நீ போ போ போ. இதெல்லாம் என் நேரம்டா. கடவுளே, இப்படி எல்லாம் என்ன சோதிப்ப? இவெல்லாம் எனக்கு ஒரு போட்டியா?
சொல்லு அஞ்சலி. ஏதாவது முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ? உன்கிட்ட பேசுறதை விட என்ன முக்கியமான வேலை இருக்கு எனக்கு? அப்புறம் சொல்லு. இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்குது. வெளியில சும்மா வாக் போயிட்டு வரலாமா? ஏன் திடீர்னு? படிக்கணும்னு சொன்ன. படிக்கணும் தான், ஆனா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வெறுப்பா இருக்குங்க. நான் என்ன கூண்டுக்கிளியா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு? இல்ல அஞ்சலி, எக்ஸாம்ஸ் வருது. கல்யாண டென்ஷன்ல எதுவும் படிக்கலன்னு வேற சொன்ன. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றதுல ஒன்னும் கெட்டு போயிடாதுங்க. வாங்க ப்ளீஸ். சரி, ஓகே. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்பதான் உனக்கு ஃபீவர் சரியா இருக்கு, அதுவும் பீச்சை ஒட்டி இருக்கிற வீடு, அப்புறம் உப்பு காத்து, இதெல்லாம் உனக்கு ஒத்துக்குமான்னு தெரியல. மறுபடியும் ஃபீவர் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவேன். ஹாஸ்பிட்டலுக்கா? மறுபடியுமா? வேண்டாம் வேண்டாம், நான் வீட்லயே இருந்துக்கிறேன். சரி வா அஞ்சலி, கொஞ்ச நேரம் தானே. நீ ஆசைப்பட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வா போலாம், வா. இல்லங்க வேண்டாம். என்னாச்சுங்க? இல்ல, நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பெரிய டாக் ஒண்ணு இருக்கு. அப்படியா? ஆமா, அது கட்டி இருக்கா அவுத்து விட்டுருக்கான்னு தெரியல. ஏன்னா அது கூட நீ இன்னும் பழகலல்ல, அதான். ஐயோ வேண்டாங்க, எனக்கு நாய் பார்த்தாலே கொலை நடங்கும். நான் உள்ள போறேன். ஏய் அஞ்சலி, சின்னதா ஒரு வாக்கிங் போலாம் வா. ஐயோ, நான் பெட்ரூம்குள்ளே வாக்கிங் போய்க்கிறேங்க. என்ன ஆளு விட்டுருங்க. ஏய் அஞ்சலி, அஞ்சலி. தியா ட்ரீட்மெண்ட்காக துளசி கிட்ட பணம் கொடுத்தா அவ முகத்துல அடிச்ச மாதிரி வேண்டான்னு சொல்றா. என்ன அசிங்கப்படுத்துறா. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே நீ சைலண்டா நிக்கிற. பேபி, நான் தான் பேசுனேனே பேபி. என்ன பேசுன? லேசா சத்தம் போட்ட, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்ட. என்னையும் சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு வந்துட்ட. நாம ஏதாவது கோவப்பட்டு அவங்க கிட்ட பேசி சோலார் ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. ஓகே பேபி, கூல். நான் பாத்துக்கிறேன் பேபி, ரிலாக்ஸா இரு. பர்பஸா தியா கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி இப்ப தியா என்ன பார்த்தாலே பயப்படுறா. ஆல்ரைட் பேபி, அதுவும் கரெக்ட் தான். அந்த துளசி பார்க்க தான் அப்பாவியா இருக்கா.
She is very criminal. Don't worry, baby. கன்ஃபார்மா தியாவை நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். அண்ணா சிவராமண்ணா, என்னண்ணா ஆளைய பார்க்க முடியல? லீவ் எல்லாம் போதுமா? டேய், கல்யாண வீட்டுல 1000 வேலை இருக்கும். பொண்ணு மாப்பிள்ள மறு வீடு வந்து போய் எவ்வளவு கலப்பரம் நடந்துகிட்டு இருக்கு. நீ வேற ஏன்டா? என்னப்பா சிவராமா, அப்படி இப்படின்னு ஊரே மெச்சுற மாதிரி பொண்ணு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்ட. வந்துட்டு போனவங்க எல்லாருக்கும் உன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி தான்ப்பா பேச்சு. சங்கரா, அதுல என்னோட பங்கு எது இல்லடா, எல்லாம் மாப்பிள்ளை ஏற்பாடுதான். ஆமா சிவராமா, எல்லா செலவையும் அவரே பண்ணி 1 ரூபா கூட வரதட்சணை வாங்காம உன் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு பாத்தியா. இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது பெரிய கொடுப்பனப்பா. ஆமாண்டா, ரொம்ப தங்கமான பையன். இப்ப பாரு, மறு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டில் ஒரு ஆளா ரொம்ப நாள் பழகின மாதிரி அப்படி இருந்துட்டு போறாரு. எவ்வளவு தங்கமான குணம் அது. உண்மையாலுமே அஞ்சலி கொடுத்து வச்சவதான். பெரிய கடமையை முடிச்சிட்டப்பா. என்ன அந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காம இருந்திருந்தா நம்ம துளசிக்கு நேரம் கல்யாணமாகி ஜேன்னு இருந்திருப்பா. ஆமாப்பா. இன்னும் என் வாழ்க்கையில் இருக்கிற 2 பெரிய கடமை. ஒன்று துளசி கல்யாணம் பண்ணணும், இன்னொன்று சொந்தமாக வீடு கட்டணும். இந்த 2ஐயும் நிறைவேற்றிட்டேன்னா என் வாழ்க்கையே பூர்த்தியான மாதிரிடா. நீ தான் சிங்கக்குட்டி மாதிரி 2 ஆம்பளை பசங்களை பெற்று வச்சிருக்கிய. அவங்க உன் பொண்ணு கல்யாணத்தில் பார்த்துக்க மாட்டாங்களா என்ன? ஏன் எல்லாத்தையும் மனசில் போட்டு சுமந்துக்கிட்டு தெரியற? இல்லடா, நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேம்மா. வாங்குற சம்பளம் குடும்ப செலவுக்கு போக என் சொந்த செலவுக்கே சரியா இருக்கு. சாரிம்மா, என்கிட்ட பணம் எதுவும் இல்லை. நான் மட்டும் நல்ல சுச்சுவேஷன்ல இருந்தேன்னா இந்நேரம் அக்கா கல்யாணத்தை ஜாம்னு நானே நடத்திருப்பேன். என் நேரம் எங்கே போனாலும் வேலை இல்லைன்னு துரத்தி விட்டுறானுங்க. என்னப்பா யோசிக்கிற? டேய், பிள்ளைகளை கட்டி கொடுக்கறது, வீடு கட்டுறதெல்லாம் பெத்தவங்களோட கடமை. அதை ஏன்டா நம்ம விட்டு கொடுக்கணும்? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நான் தான் செய்யணும். புரியுது சிவராமா, பிள்ளைங்க கிட்ட கூட உன்னோட சுயமரியாதை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற. கடைசி வரைக்கும் யார் துணையும் இல்லாம சொந்த காலே நிக்கணும்னு நினைக்கிற. சிவராமா, இந்த காலத்துல உன்ன மாதிரி ஒரு மனுஷன் பார்க்கவே முடியாதுப்பா. மேனேஜர் உங்களை கூப்பிடுறாரு. சங்கரா, சரி நான் பாத்துக்கிறேன். கணக்கெடு, நான் வந்துடுறேன். கவின், கவின், இந்த பாலக்குடி. வேண்டாமா. என்னடா ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டேங்கிற, பாலையும் குடிக்க மாட்டேன்னா எப்படி? எடுத்துக்கடா. நான் கீழே வைக்கிறதுக்கா கொடுத்தேன். குடிடா, ஆறிட போது. நான் அப்புறம் குடிச்சுக்கிறேம்மா, போமா. நீ இப்ப குடிக்க போறியா இல்லையா? புல்லா குடிடா. சரி, நீ ஒரு ரூம்க்கு போய் ரெஸ்ட் எடு. சார், வாங்க சிவராமன், வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ் சார். என்ன சிவராமன், மறுபடியும் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா? ஆமா சார், என் பொண்ணு கல்யாணம், மறு வீட்டுக்கெல்லாம் வந்தாங்க, அதான் தேவைப்பட்டுச்சு, வாங்கினேன் சார். இதுக்கப்புறம் அட்வான்ஸ் எதுவுமே கேட்காதீங்க. ஏன்னா உங்க சர்வீஸ் முடிய இன்னும் 2 மந்த் தான் இருக்கு.
ஒன்னும் பண்ண முடியாது சிவராமன். சார் சொல்லுங்க. நான் தான் உங்களை பேச சொன்னனே. சிவராமன், நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன். ஆனா அவங்க ஒன்னும் பண்ற மாதிரி தெரியல. சிவராமன், அத பத்தியெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் பிராக்டிக்கலா இருங்க. இப்படிதான் இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம நம்ம கணேசன் ஆளு இப்ப நம்ம கூடவே இல்லை. இப்ப உங்களை பாருங்க, நல்லா ஹெல்த்தியா இருக்கீங்க. இது இல்லைன்னா என்ன, உங்க சம்பந்தி எக்ஸ்எம்எல்ஏ, இப்ப உங்க சன் இல்ல அவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருக்காரு. உங்க பொண்ணை அவரே கட்டிக்கிட்டு கல்யாணத்தையும் எவ்வளவு கிராண்டா பண்ணாரு. அவருக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு போறதை விட்டுட்டு ஏங்க அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லட்சுமி, சிவராமா வந்துட்டான் பாரு. வந்துட்டாரா அத்தை? இது வரேன். இதுக்கப்புறம் அட்வான்ஸ் எதுவுமே கேட்காதீங்க. உங்க சர்வீஸ் முடிய இன்னும் 2 months தான் இருக்கு. ஒன்னும் பண்ண முடியாது சிவராமன். என்னங்க வந்துட்டீங்களா? எங்க காலையில இருந்து உங்களுக்கு எத்தனை தடவை நான் ஃபோன் பண்ணேன், நீங்க எடுக்கவே இல்ல. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னாச்சு? அது வந்து நான் என்ன சொல்றதுக்காக ஃபோன் பண்ணேன்னா, அந்த ஜெகனும் மோனிகாவும் வந்திருந்தாங்க. என் கம்பெனில இன்வெஸ்டர் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவர் திடீர்னு என் கம்பெனிக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. அந்த கேஸ் ஹியரிங் வரும்போது நீ கோர்ட்டுக்கு வரணும். இப்ப எல்லாமே என் பேர்ல இருந்தாலும் இதுக்கு முன்னாடி என் அண்ணனோட சொத்து யார் பேர்ல எல்லாம் இருந்துச்சோ அவங்க எல்லாரையும் கிராஸ் கொஸ்டின் பண்ணணும்னு கோர்ட்ல கேக்குறாங்க. உங்க சொத்தோ பணமோ எதுவும் வேண்டான்னு மொத்தமா ஒதுங்கி இருக்கும்போது திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. இல்லம்மா, நீ வந்துதான் ஆகணும். இங்க பாரு துளசி, எல்லாம் ஒன்று நல்லதுக்கு தான் சொல்றோம். பிரச்சனை பண்ணாம நாங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ல சைன் பண்ண. வந்த வேலை இன்னும் முடியல. என்னோட பிளட் ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. தியோட ட்ரீட்மெண்ட்க்கு பணம் தேவைப்படுதுல்ல, அதை நானே கொடுக்கறேன். உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பணம் தேவையில்லை. கஷ்டப்படுறத பார்க்க முடியலையா? அந்த பிஞ்சு குழந்தை இதை விட மோசமான காலோட உங்க வீட்டுல என்னெல்லாம் வேலை செஞ்சா அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க. ஆஃப்டர் ஆல் எங்க ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஸ்டாஃபோட அம்மா நீங்க. நீங்க செஞ்சதான் சரி லட்சுமி. இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற உங்ககிட்ட எனக்கு வேலை போக போதுன்னு நான் எப்படி சொல்லுவேன் லட்சுமி? இந்தாங்க, முதல்ல தண்ணி குடிங்க. என்னங்க, என்னமோ பெரிய யோசனையில இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை. அஞ்சலி வந்துட்டு போனதுலேருந்து. நம்ம அஞ்சலியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கும் கவலையா தாங்க இருக்கு.
என்ன பண்றது? எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீங்க இப்படி உட்கார்ந்திருந்தா எப்படிங்க? என்ன பண்றது? எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு 2 ஐயோ எனக்கு பார்த்து சுற்றுச்சு பார்த்து இல்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல? ஆமா, ஏன் கேக்குற? அது எதுக்குன்னா இனிமே உங்க சம்பள பணத்துல இருந்து பாதியை நாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எடுத்து வைக்கணும். நீங்க ரிட்டையர் ஆன உடனே முதல் வேலையா வீட்டு வேலைய கண்டிப்பா நாம ஆரம்பிச்சே ஆகணும். சரியா? அதுக்குள்ள நம்ம துளசிக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிட்டா அதையும் முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். ஏங்க, அப்புறம் ஆபீஸ்ல அட்வான்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல, போன மாசம் கேட்டீங்களே, அது என்னங்க ஆச்சு? கேட்டிருக்க லட்சுமி, தரேன் இருக்காங்க. தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நான் ஏன் கேக்குறேன்னா, கையில இருந்த பணம் எல்லாம் மொத்தமா செலவாயிடுச்சுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப வாடகை கொடுக்க கூட சுத்தமா காசு இல்ல. என்னங்க நீங்க அமைதியாவே இருக்கீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஆபீஸ்ல பேசியிருக்க, தரேன்னு சொல்லியிருக்காங்க. தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, சீக்கிரமா கேட்டு வாங்குங்க. ஐயோ, வாடகை கொடுக்கணும், மளிகை கடைக்காரருக்கு பணம் கொடுக்கணும். அண்ணாச்சி வேற 2-3 முறை வீட்டுக்கே வந்துட்டு போயிட்டாரு காசு கேட்டு. கொடுத்துடலாம். ஏங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னங்க, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். என்னமோ குழப்பமாவே உட்கார்ந்துருக்கீங்களே. என்கிட்ட சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்னன்னு சொல்லுங்க. என்ன கவலையா இருந்தாலும் என்கிட்ட தானே சொல்லுவீங்க. உங்க முகமே நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்கன்னு எனக்கு காட்டி கொடுக்குது. சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல லட்சுமி. சொல்லுங்க. ஆபீஸ்ல கூட வேலை செய்யற ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான். அதுக்காக மேனேஜர் என்ன கூப்பிட்டு வச்சு திட்டாரு. அதான், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானாங்க? அவ்வளவுதான். என்ன இது, ரொம்ப நேரம்லாம் போன் பார்க்க கூடாது. எனக்கு இருக்க ஒரே என்டர்டைன்மெண்ட் இதாமா, எனக்காக ப்ளீஸ். செல்லம். சரி, ஆனா ஒரு நாள் கால் சரியானதுக்கு அப்புறம் நீ போனே பார்க்க கூடாது. என்ன? பார்க்க மாட்டேமா. சமத்து குட்டி. இவர் வேற திரும்ப திரும்ப போன் பண்ணி டார்ச்சர் பண்றாரு. என்னன்னு கேப்போம். ஹலோ, என்ன மேடம், என்ன திட்டினீங்களா? இல்லையே. ஏன்? இல்ல, எனக்கு இங்க பொறையேறுது, அதான் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். மனசு ரொம்ப வலிக்குது மேடம். உங்க கை கால தானே அடிபட்டிருக்கு? ஆமா மேடம். அந்த அடியால வலி மெல்ல மெல்ல மேல ஏறி மனசுக்குள்ள இறங்கிருச்சு. உள்ளுக்குள்ள ரொம்ப வலிக்குது மேடம். எனக்கு என்னமோ அந்த வலி மண்டைக்கு ஏறிடுச்சோன்னு தோணுது. ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டா பாருங்க. மேடம், இதுக்கு ட்ரீட்மெண்ட் உங்ககிட்ட தான் மேடம் இருக்கு. உங்களுக்கு என்னதாங்க வேணும்? இல்ல மேடம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் என்ன அடிச்சு இப்படி ஆக்கிட்டான். அதுக்காக தான் என்ன ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போனீங்க. அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறமா என்ன நீங்க மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஒண்ணும் இல்ல, அப்பப்ப போன் பண்ணி மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா, வலி இப்ப எப்படி இருக்குன்னு ஆறுதலா ஒரு வார்த்தை கேட்டா நல்லா இருக்கும். பாருங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொன்னீங்க, கூட்டிட்டு போனேன். அதோட நிறுத்திக்கோங்க. தேவையில்லாததெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. என்ன மேடம், நான் குணமானா உங்களுக்கு நல்லது தானே? எனக்கும் நல்லதுதான், அதனாலதான் கேட்டேன். நான் போனை வைக்கிறேன். மேடம் மேடம் வச்சிராதீங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். சரி போங்க. மேடம், நீங்க வரணும்.
நீங்க வரலன்னு வைங்க. தெரியும். உங்க அப்பாவை கூட்டிட்டு வருவேன்னு சொல்ல போறீங்க. நானே வரேன். சரி மேடம், நீங்க நாளைக்கு ஆட்டோல வரீங்களா இல்ல பஸ்ல வரீங்களா? நான் வேணா வந்து உங்களை பைக்ல கூட்டிட்டு வரவா? பைக்லயா? உங்களுக்கு கை கால் அடிபட்டிருக்கு, அப்புறம் எப்படி ஓட்டுவீங்க? அது 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 ஒண்ணு இல்ல மேடம். நான் வலிய தாங்கிக்கிட்டு தான் பைக் ஓட்டுறேன். அடிபட்டுச்சுக்கிறதுக்காக கார்லயோ ஆட்டோலயோ போனா பெரிய நோயாளி மாதிரி ஃபீல் ஆகும். அதனால நான் பைக் ஓட்டினா நார்மலா இருப்பேன். அதான் மேடம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு கார் அனுப்பி வைக்கவா? ஒன்னும் தேவையில்லை, எனக்கு வர தெரியும். தூங்குற நேரத்துல போன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. வைங்க போன. என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா? சரி குடி, தூங்கலாம்.